விடுமுறை தினமான இன்று சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடைபெறும் உணவு திருவிழாவில் கிடைக்கும் பலவிதமான உணவுகளை சாப்பிட ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த உணவு திருவிழா குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நேற்று முன்தினம் தொடங்கியிருந்த உணவு திருவிழா நாளை மறுநாள் இரவு வரை நடைபெறுகின்றது. உணவு திருவிழா தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதன் காரணமாக இன்று பிற்பகல் 12 மணி முதலே உணவு திருவிழாவில் பங்கேற்று பல்வேறு உணவு வகைகளை வாங்கி சுவைப்பதற்காக ஏராளமானோர் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் நூற்றுக்கணக்கில் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அங்கு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டு உணவு வகைகள் பரிமாறப்பட்டு வருகின்றன. அனுமதி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உணவுப் பொருட்களை கட்டணம் கொடுத்து வாங்கி அங்கு வரக்கூடிய அனைவரும் உணவருந்தி செல்கின்றார்கள். குறிப்பாக பிரியாணி விற்பனை செய்யப்படக்கூடிய அரங்குகளில் அதிக கூட்டத்தை காண முடிகின்றது. சென்னை மக்கள் கோவை பிரியாணி, சீரக சம்பாவில் செய்யப்பட்ட பிரியாணியை வாங்கி சுவைப்பதற்காக அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். எனவே அந்த ருசியான கோவை பிரியாணி விற்பனை செய்யப்படக்கூடிய அரங்கில் அதிக கூட்டம் காணப்படுகின்றது. அதே போன்று பள்ளிப்பாளையம் சிக்கன் விற்பனை செய்யப்படக்கூடிய நாமக்கல் அரங்கிலும், ஆற்காடு பிரியாணி விற்பனை செய்யப்படக்கூடிய ராணிப்பேட்டை அரங்கிலும் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றது. மேலும் காரைக்குடி வகை உணவை விரும்பி சாப்பிடுவதற்காக சிவகங்கை பெயரில் விற்பனை செய்யப்படக்கூடிய அரங்குகளிலும் அதிக அளவிலான பொதுமக்கள் காத்திருந்து உணவு வகைகளை வாங்கி செல்கின்றார்கள். அதே போன்று பிரியாணிக்கு சமமாக சென்னை மீன் குழம்பை வாங்கி சாப்பிடுவதற்காக ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். சென்னை மாவட்ட அரங்கிலும் அதிக அளவிலான கூட்டம் காணப்படுகின்றது. இந்த உணவு வகைகளோடு சேர்த்து பனை ஓலை கொழுக்கட்டை விற்பனை செய்யப்படக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட அரங்குகளிலும் அதிக அளவிலானோர் 12 மணி முதலே காத்திருந்து நீண்ட வரிசையில் உணவு வகைகளை வாங்கி சுவைத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரிலும் அந்த மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. பல ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருபவர்கள் தங்கள் சொந்த ஊர் உணவுகளை சாப்பிடுவதற்காக தங்கள் மாவட்ட பெயர்களில் அரங்கு எங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று தேடி சென்று தங்கள் மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை வாங்கி சாப்பிடுகின்றார்கள். இரவு 8:30 மணி வரை இந்த உணவு திருவிழா இன்று நடைபெறும். தொடர்ந்து நாளை மறுநாள் வரை ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12 மணிக்கு தொடங்கி இரவு 8:30, 9 மணி வரை மகளிர் சுய உதவி குழுவினர் மூலமாக இந்த உணவு திருவிழா நடைபெற்று வருகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக கடந்த 2 நாட்களில் இருந்ததை காட்டிலும் ஏராளமானோர் வருகை தந்து தற்பொழுது உணவு வகைகளை வாங்கி சுவைத்து வருகின்றார்கள். பிரியாணி உள்ளிட்ட உணவு வகைகள் மட்டுமல்லாமல் முந்திரி உள்ளிட்ட நொறுக்கு தீனி வகைகளும் தனியாக விற்பனை செய்யப்படுகின்றன. கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அதனோடு சேர்த்து நண்பகல் மற்றும் இரவு உணவையும் இங்கு உணவருந்தி செல்கின்றார்கள்.